நேசம் நேயர்களே வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. இதில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வரும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நீங்கள் 108 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு வழி. இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். வணக்கம். இந்த காணொளியில் அக்குபஞ்சர் புள்ளிகளை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை காண இருக்கிறோம். இதற்கு முன்பு பதிவிட்ட வீடியோக்களில் கிளாசிஃபிகேஷன் புள்ளிகள், அதாவது 4 வகையான கிளாசிஃபிகேஷனை பார்த்துருக்கோம். இது 5வது 6வது கிளாசிஃபிகேஷனை பார்க்க இருக்கிறோம். கடைசி வரை இந்த காணொளியை கண்டு பயன்பெறுங்கள். இல்லை, இது ஏன் கிளாஸிஃபை பண்ண சொன்னால் டு பிக் அப் தி பாயிண்ட்ஸ் வெரி ஈஸிலி, அதாவது புள்ளிகளை தேர்ந்து ஒரு நோய்க்கு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது இது பார்த்தோம். இது ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், ஆர்சி பாயிண்ட் பார்த்துருக்கோம், லோக்கல் பாயிண்ட் பார்த்துருக்கோம், டிஸ்டல் பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து அனாலிசிஸ் வழி வர புள்ளிகள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள். தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள். அப்படி சொன்னால் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள். குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் புள்ளிகள். திசுக்கள் என்றால் என்ன? செல்களுடைய தொகுப்பு திசுக்கள், திசுக்கள் தொகுப்பு உறுப்புடைய தொகுப்பு மண்டலம், மண்டல தொகுப்பு நம்ம உடம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, அதுல வந்து இந்த தூண்டுதல் ஊட்டும் குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுதல் ஊட்டும் புள்ளிகள் அப்படின்னு பேரு. இதுல வந்து 8 இருக்கு. மிக முக்கியமாக ஒன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் போன் அண்ட் கார்டிலேஜ். போன் என்ன? எலும்பு. கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு. ரெண்டுக்கு வித்தியாசம், இது சாஃப்டா இருக்கும், அது ஹார்டா இருக்கும். ஸோ இது வந்து UB11, UB11. உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கு? 207. 247. ஓகேவா? அது தமிழ் எழுத்து. அது 247 எடுத்து. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். 206 கான்ஃபிடன்ட் தெரியுமா? 206 எலும்பு எண்ணிருவேன். 206 எலும்பு இருக்கு. ஓகே, இப்ப 206 எலும்புலையும் குருத்தெலும்புலையும் எதுவும் பிரச்சனை, உடம்புல 206 எலும்பு எங்க இருந்தாலும் சொல்லிட்டான். சரிதான். இந்த UB11 போடணும். யூனிட் பிளாட் 11 போட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? எலும்பு பிரச்சனை சரியா போகும். எலும்பு பிரச்சனை வந்து சரியா போகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். மசில் தசை நாண்கள். தசை நாண்கள். தசை குமிஞ்சுக்கணி மோத காட்டாது. ஹலோ ஏமா இந்த ஒரு ஹலோ இது முதல்ல பார்த்து கவனிச்சு இப்ப கவனிக்கலாம். சரி, அதாவது இப்ப போன் அண்ட் கார்டிலேஜ்னா எலும்பு குருத்தெலும்புகள். எலும்பு குருத்தெலும்புகள் வந்து போன் கார்டிலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். இது வந்து GB34. மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் என்னது? மசில்ஸ் என்னது? தசை. டெண்டான்னா தசை நாண்கள் பேரு. தசை நாண்கள். அப்ப உடம்புல உள்ள தசைகளையும் தசை நாண்களையும் சரிப்படுத்துற புள்ளி என்னது? GB34. உடம்புல எதாவது தசை பிடிப்பு இருக்கு, தசையில வலி இருக்கு. இன்னொன்னு எலும்பு பிரச்சனையினால ஏற்படுற வலி UB11 போடணும், GB34 போடணும். ஏன்? எலும்பு பிரச்சனை மசில்ஸ் பிரச்சனை இருக்கும். இப்ப மசில்ஸ், இப்ப முழங்கால் மூட்டு வலி வச்சுக்கோங்களேன். முழங்கால் மூட்டு வலி வந்து அங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அல்லது எலும்பு தேய்மானம் இருக்கு என்ன சொன்னாலும் கூட அது வந்து இருக்கையில பிளஸ் மசில்ஸ் அங்க பிரச்சனை ஆயிருக்கும். அப்ப GB34 போடணும். ஓகே, அடுத்து 3 பிளட் டிஷ்யூஸ். பிளட் வச்சுக்கோங்களேன். இது வந்து UB17. யூனிட் பிளாடர் 17. ஓகே, அடுத்து போன் மேரோ. போன் மேரோ என்னது? எலும்பு மச்சை. இப்போ ஒரு கேள்வி,
இப்ப பிளட்டுடைய திசுக்களுடைய தூண்டுதல் புள்ளி UB17 சொன்னேன். போன் மேரோ வந்து GB30 சொன்னேன். போன் மேரோ வந்து RBC வந்து உற்பத்தி ஆகுது என்று சொன்னேன். RBC வந்து உற்பத்தி ஆகிறது. அப்ப ஒரு அனிமியா பேஷண்ட் வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட் போடணும். எது போடலாம்? UB17 GB30 போடலாம். ஓகே, அனிமியா. இப்போ லுக்கேமியா என்னது? லுக்கேமியா என்பது பிளட் கேன்சர், அதாவது ஒயிட் பிளட் கார்பஸஸ் அதிகமாக இருக்கிறது லுக்கேமியான்னு சொல்றோம். ஸோ ஒயிட் பிளட் கார்பஸஸ் அதிகமாக இருக்கிற போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒயிட் பிளட் கார்பஸ் அதிகமாக ஆர்பிசியோட அளவு அதிகமாயிரும். அது ஆர்பிசியோட அளவு அதிகமாகல ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஆர்பிசியின் அளவு குறைஞ்சு போயிடும். அப்போ வந்து டெத் மே காஸ். அதுக்காக தான் என்ன பண்றோம்? இப்ப அது மாதிரியான லுக்கேமியா வர்றப்ப போன் மேரோவை UB17 GB30 தூண்டிவிட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒயிட் கிளப் அளவு குறையும். ஓகேயா? அடுத்து இது எல்லாமே என்னது? போன் கார்டிலேஜில் உள்ள டிஷ்யூஸ், மசில்ஸ் டெண்டன்ஸ் உள்ள டிஷ்யூஸ், பிளட் டிஷ்யூஸ், போன் மேரோ உள்ள திசுக்கள். இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சரியா போகும். அப்ப நான் என்ன சொன்ன மேலே குறிப்பிட்ட திசுக்களை அல்லது மண்டலங்களை தூண்டுகிற புள்ளி என்று சொன்னேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு தானே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் REN17. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தூண்டுதல் ஊட்டுற புள்ளி எது? REN17. ஓகே, அப்ப REN17 மூச்சு திணறல் வருது, சளி பிடிச்சிருச்சு, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, லங்ல சளி இருக்குது, காஃப் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? REN17 போடணும். ஏன்? இது அந்த சிஸ்டத்தை சுவாச மண்டலத்தை தூண்டுகிறது. அப்ப சுவாச மண்டலத்தை தூண்டுவதனால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த சுவாச கோளாறு சம்பந்தப்பட்டவர்களை குணப்படுத்தக்கூடியது. முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம் என்னது? வாஸ்குலர்னா ரத்த குழாய்கள், ரத்த ஓட்டம் மற்றும் ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா LU9 லங் 9 ரத்த ஓட்ட மண்டலம். அப்ப ரத்த ஓட்ட மண்டலத்துல LU9 போட்டா என்ன ஆகும்? சரியா போகும். அப்ப ரத்த குழாய்கள பிரச்சனை, ஓகே, இதயத்துல பிரச்சனை, ஓகே, இது மாதிரி பிரச்சனை இருக்கு. ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கிறது, த்ரோம்போசிஸ், அங்கங்கே ரத்த குழாயில கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ஆகும் இந்த LU9 போட்டா போகும். இது LU9 கெப்பாரின் பாயிண்ட் சொல்லுவோம். கெப்பாரினை இட் will induce the segregation of கெப்பாரின். கெப்பாரினை தூண்டுதல் ஊற்று புள்ளி அந்த LU9. இப்போ இது ரெண்டு என்னது? இது ரெண்டு மண்டலம் தானே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், வாஸ்குலர் சிஸ்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் யாங் ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் என்று சொன்னால் யாங் சொன்ன LI லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டமக், கால் பிளாடர், யூரினரி பிளாடர். இது யாங் ஆர்கன்ஸ் எல்லாமே என்னது? லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டமக்கு, கால் பிளாடர், யூரினரி பிளாடர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லது என்ன பண்ண சொன்னா கப்புள் ஆர்கன் சொல்லுவோம். நம்ம பார்த்தோம் இல்லையா கப்புள் ஆர்கன்ஸ், துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த துணை உறுப்புகள்ல உள்ள அந்த உறுப்புகளையே தூண்டுற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் REN12. இப்போ இந்த REN12 சொல்றோம். REN12 இப்போ இந்த REN12 வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்க ஆல்மோஸ்ட் பாருங்க லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டமக், கால் பிளாடர், இது எல்லாமே ரிலேட்டட் டு வாட்? ரிலேட்டட் டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தூண்டுதல் ஊற்று புள்ளி இந்த. அப்ப இந்த எல்லா உறுப்புகளையும் உள்ள திசுக்களை தூண்டுகிற புள்ளி என்னது? REN12. அது இல்லாம இன்ஆர்கன்ஸ் அல்லது மெயின் ஆர்கன்ஸ் அப்படி சொல்லுவோம். மெயின் ஆர்கன்ஸ் என்ன? லங்கு, ஹார்ட், பெரிகார்டியம், ஸ்பிளீன், லிவர், கிட்னி. ஸோ இதுல உள்ள பாருங்க லங்கு, ஹார்ட், பெரிகார்டியம், ஸ்பிளீன், லிவர், கிட்னி இதுல திசுக்களை தூண்டுகிற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் LIV13. ஓகே, LIV13.
ஓகே. ஸோ இதில் ஒரு கேள்வி இப்போ ஜஸ்ட் பெயின், நெஞ்சு வலி, சுவாச கோளாறால் நெஞ்சு வலி, இப்போ 3 பாயிண்ட் போடலாம். முந்தைய இங்கே அப்டேஷன் ஆயிருக்குல்ல. ஜஸ்ட் பெயினுக்கு முந்தைய என்ன பாயிண்ட் சொன்னீங்க? புரியல. ஜஸ்ட் பெயினுக்கு P6, LI4. எதனால நெஞ்சு வலி? ரென் 70. வெரி குட். அப்ப சுவாச கோளாறுனால் ஏற்படுகின்ற நெஞ்சு வலி, அப்ப ஒன்று ரென் 70 போடணும். புரியுது உங்களுக்கு? இப்ப அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கணும். ஓகே சரி. இப்ப கழுத்து வலி, கழுத்துக்கு வந்து தூரப்புள்ளி என்ன? கழுத்துக்கு தூரப்புள்ளி LU7. வலி நிவாரணம் LI4. அப்ப எலும்பு தேய்மானத்தால் கழுத்து வலி, அப்படி என்ன பயன் போடலாம்? வெரி குட், வெரி கிரேட். அதாவது LU7, LI4, UB11. ஏன்னா எலும்பு தேய்மானத்தால். அப்ப எலும்பு தேய்மானத்தால வலி அங்க வந்து என்ன இருக்கலாம்? மசில்ஸ் பிரச்சனை இருக்கலாம். அப்ப GB3 சேர்த்து போட்டா நல்லது. ஓகேயா? போட்டா நல்லது. ஓகே. இன்னொரு கேள்வி. இப்ப ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாயிண்ட் போடலாம். வெள்ளை என்ற ரத்தத்தில் வெள்ளை எனக்கு அதிகமா இருக்கு, அல்லது அனிமியான்னு வச்சுக்கலேன். என்ன பாயிண்ட்? 2 பாயிண்ட் சொல்லுங்களேன். GB39, அப்புறம் UB17. இப்போ GB10 போன் மேரவில் உள்ள திசுக்களை தூண்டுதல் பண்ணும். போன் மேர தான் ஆர்பிசியை அதிகரிக்கிறது. இப்போ ஆர்பிசி அதிகரித்தாலே நாங்கள் ஒயிட் பிளட் காசு குறைந்து விடும். UB17 பிளட்ல டிஷ்யூஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்போ இங்கே டிசார்டர் இருக்கு, அது சரி பண்ணும். அதை வந்து போடணும். வெரி குட், சூப்பர். ஸோ அது மாதிரி ஒரு இப்போ வயிற்று வலின்னு சொல்றோம். வயிற்று வலியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செரிமான கோளாறு, டைஜஸ்டிவ் பிரச்சனையினால வயிற்று வலி 3 பாயிண்ட் சொல்லுங்க. ST36 என்ன டிஸ்டல் பாயிண்ட்? வெரி குட். LI4 வெரி குட். வலி நிவாரணம் ரென் 12. ஏன்னா இப்ப மெயின் லார்ஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஸ்டமக் கால்குலேட்டர் வந்து தூண்டுதல்னால என்ன பண்ணணும்? இது வந்து ரென் 70, ரென் 12. இதையும் போட்டீங்கன்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்? சரியா போயிடும். அடுத்து ஒரு கேள்வி. இப்ப அடி வயிற்று வலி, ஒரு மென்சுரல் பெயின் வச்சுக்கோமே, அடி வயிற்று வலி, அப்ப என்ன பாயிண்ட் போடலாம்? டிஸ்டல் பாயிண்ட் என்னதுக்கு? அடி வயிற்றுக்கு SP6. வலி நிவாரணம் LI4. அடுத்து இதுக்கு என்ன? இதுல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இது இன்ஃப்ளூயன்ஸ் இது இருக்குதா? லிவ் 13 என்ன போடலாம்? லிவர் கிட்னி, லிவர் ஸ்பிளீன், கிட்னி இருக்கிறதுனால வந்து போடலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்படித்தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க நாலேஜ் வந்து என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்து இப்போ 9:30க்கு இப்போ 9 o'clock மேலே அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை யாரும் கொடுக்கல இன்னைக்கு. ஓகே, நேற்று வந்தாங்களே அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணல. சரி, ஓகே. இப்போ 5 இன்ஃப்ளூயன்சர் பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் 6. என்னது? 6 இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்ற புள்ளிகள். நம்மளுக்கு ஏற்கனவே இம்யூன் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, இருக்குது. அப்ப இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் என்ன பண்றோம்? நம்மளால வரும் நோய்கள்லாம் அதே என்ன தடுத்து நிறுத்திடுது. ஓகே, அது ஹெல்ப் தான் பண்ணணும். அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இம்யூன் சிஸ்டத்துக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். நல்ல ஃபுட்டு சொன்னால் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடணும். அது விட்டமின்ஸ், மினரல்ஸ் நாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் நம்ம கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்லாம் கொஞ்சம் ஓரளவு எடுத்துக்கிறோம். இப்போ விட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம குறைவாக எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கணும்னு சொன்னாலே நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகரிக்கும். இப்போ கோவிட்-19 சொல்றாங்க நல்ல சத்துணவு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகும்? அது இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் அப் ஆகும். அது இல்லாமல் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகரிக்கிறது வந்து புள்ளிகள் இருக்கிறது. அது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் LI11, ST36, SP6, DU14. LI11, ST36, LI11, ST36, SP6, DU14. இந்த பாயிண்ட் போட்டீங்கன்னு சொன்னால் இம்யூன் சிஸ்டம் ஆகும், ஆட்டோமேட்டிக் ரைஸ் ஆகும். இப்போ அடிக்கடி காமன் கோல்டு வருது,
அடிக்கடி ஜலதோஷம் வருது, நோய் எதிர்ப்பு குறைவாக இருக்கிறது, அடிக்கடி வந்து நோய் வாங்கிட்டு போறாங்க, என்ன பண்ணணும், இதை வந்து போட்டாலே சரியா போயிடும். ஈவன் ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை போடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்களே, ஹெச்ஐவி பேஷண்ட், அந்த ஹெச்ஐவி பேஷண்ட் இதை போடலாம். ஏன்னா அவங்க இம்யூன் சிஸ்டம் தான் டவுன் ஆகும். அப்போ இதை போட்டிங்கன்னா இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகும், அவங்களுக்கு பூஸ்டப் ஆயிரும். அது இப்போ கோவிட்-19 வேறு எந்த வைரஸ் தாக்குதலோ பாக்டீரியா தாக்குதலோ வருகின்ற நோய்கள் அனைத்தையுமே என்ன பண்ணலாம், இதை போட்டிங்கன்னா நம்ம நோய் சுற்றி ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகி ஆகிடும். இப்போ சாதாரணமாக நம்ம இருக்கிறோம், அதை வந்து போட்டுக்கலாம் வேண்டாமா, போட்டுக்கலாம். ஏன் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கும். இன்னும் நோய் எதிர்ப்பு நல்லாவே இருந்தால் கூட இது போட்டிங்கன்னா நோ சைடு எஃபெக்ட் அட் ஆல். இது வந்து அக்குபஞ்சருடைய சிறப்பு குணம் ரெகுலேட்டரி எஃபெக்ட். ரெகுலேட்டரி எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் ரெகுலேட் பண்ணும். அதிகமாக வேலை செஞ்சால் குறைக்கும், குறைவாக வேலை செஞ்சால் என்ன பண்ணும், அதிகரிக்கும், நியூட்ரலைஸ் பண்ணும், அதிகரிக்கும், நியூட்ரலைஸ் பண்ணும். இதில் எக்ஸப்ட் ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளி என்னது, விதிவிலக்கப்பட்ட புள்ளி. 5 நிமிஷத்துக்கு எடுப்போமே, லீவ் 3 5 மினிட்ஸ். ஏன்னா அந்த லீவ் 3 மட்டும்தான், லீவ் 3ங்கிற புள்ளி மட்டும்தான் அந்த ஹோமோஸ்டாட்டிக் எஃபெக்ட், அதாவது ரெகுலேட்டரி எஃபெக்ட் கிடைக்காது. அதுக்கு ஹோமோஸ்டாட்டிக் எஃபெக்ட் ரெகுலேட்டரி சொல்றது. அது வந்து பிபி அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைவாக இருந்தால் அது பண்ணணும். பட் என்ன கிடைக்கலன்னா அது வந்து லோ பிபி ஆக்கி விட்டுரும், ஹைப்போடென்ஷன் ஹைப்போகிளைசிமி ஆக்கி விட்டுரும், லோ சுகர் ஆக்கி விட்டுரும், அல்லது லோ அந்த பாயிண்ட் மட்டும்தான் விதிவிலக்கப்பட்ட யூனிக் நேச்சர் உள்ள புள்ளி லீவ். அதுக்கு தான் அதை படிக்கலாம். லீவ் 3 5 மினிட்ஸ்னு படிக்கணும். லீவ் 3 5 மினிட்ஸ் தான் எழுதையில் படிக்கணும். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த நீரில் போட்டு வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லா புள்ளிகளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நியூட்ரலைசர், ரெகுலேட்டரி எஃபெக்ட் தான். அதிகம் மேலே குறைக்குதுன்னா அதிகரிக்கும். அதனால அது மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே இந்த டானிஃபிகேஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய புள்ளி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். சந்திப்போம் அடுத்த வாரம் நிறைய இதோட. ஹலோ, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த தீபாவளி கொண்டாடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயன்ற அளவு வெடியை வந்து வெடிக்க தவிர்த்து விடுங்கள். அதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து வெடி தயாரிக்க வந்து உதவி பண்ணால் கூட மாசு வந்து அதிகமாக வரும். மாசு அதிகத்தினால இந்த கோவிட்-19 ஏன் சொல்றாங்க 20 நாட்கள் வந்து ரொம்ப கடுமையான நாட்களாக இருக்கும், அதனால பொதுமக்கள் ஒத்துழைக்கும் சொல்லியிருக்காங்க. அது ஏன் எதை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னால், நீங்க தீபாவளி நேரத்தில் நிறைய வந்து வெடி வெடிச்சதுனால அந்த மாசு வரும் இல்லையா, அப்போ பொல்யூஷன் ஆகும். பொல்யூஷன் ஆகுறப்போ வந்து அஃபெக்ட் ஆகுறவங்களுக்கு வந்து லங்ஸ் டிசார்டர் வரும் என்பதனால தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க வெடி வெடிக்காதீங்க. ஓகேயா, வெடி வெடிச்சா கூட ரொம்ப மாசுப்படாத, சத்தம் வராத, நிறைய புகை வராத வெடியை வெடிங்க. ஸோ அந்த செலவை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து உதவி பண்ணலாம். அது ஃபுட்டு கொடுக்கலாம். இஸ்லாம் மார்க்கத்தில் ரொம்ப விரும்புறது காத்துக்கிறதுலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாட்டை அடுத்தவங்க கொடுப்பாங்க. அந்த அடுத்தவங்க கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த கொண்டையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் 10% அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் நிறைய அவங்கள்ட்ட நல்ல பழக்கங்கள் இருக்குது. இந்துக்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்வீட்லாம் எடுத்து அக்கம் பக்கத்தில் கொடுங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளவங்க கொடுங்க. கிறிஸ்டின் இருக்காங்களே அவங்களாம் கொடுத்து அது மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஓகேயா, கிரேக்கர்ஸ் வெடிக்கிறது அது பண்ணுறதுலாம் வேண்டாம். ஓகே, அது மாதிரி பார்த்துங்க. எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வெடியை வாங்கவே மாட்டேன். பிள்ளைங்க வந்து வாங்கினா கூட கொஞ்சமாக என் சின்ன பையன் என்ன பண்ணா, சின்ன பையன் இருக்கானா, இப்போ பிலிப்பைன்ஸ் இருக்கானே, என்ன பண்ணா கூட்டு போனான் ஆட்சி கடுக்கு, இதெல்லாம் வாங்கப்பான். டேய் நான் எனக்கு பிடிக்காத வெடி வாங்குறது சொன்னேன், வாங்கிட்டு சரி சின்ன பையன் கேட்குறான்னு சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். திருப்பி வர சொல்கிறான், அம்மா கிட்ட வந்து நான் தான் வாங்க சொன்னு சொல்லக்கூடாது. அம்மா கிட்ட வந்து நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லணும். அம்மா திட்டம், நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லணும்னு சொல்லி கொண்டு வந்தான். அந்த கூட்டி வர்றான். வந்த உடனே ஏன்டா அவளை வெடி வாங்கிட்டு வந்த, அப்பதான் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு போய் சொல்றான். அப்போ சரி நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவனுக்கு கூட இப்போ வந்து அந்த வெடிகள்லாம் வந்து ஆசை கிடையாது. அதனால நீங்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஜாக்கிரதையாக கொண்டாடுங்க. இயன்ற அளவு நீங்கள் வந்து இந்த வெடிகள்லாம் தவிர்த்தது நல்லது. என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள. தீபாவளி தீப ஒளி, அதாவது உங்கள் வாழ்க்கையில் தீபம், அதாவது தீபம் என்றால் அது பிரகாசம் என்று, அவ பிரகாசம் செழிக்கட்டும். ஓகேயா, உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ உங்களுடைய மகிழ்ச்சியிலேயோ தீப ஒளியாக மாறட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. நேசம் நேயர்களே வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை